பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நம்மவர்கள், குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த தினம். ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மருமகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கணவரும் ஆகிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்றைய நாள் மௌத்தாகினார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். பிற 17 அவர்கள் கொலை செய்யப்பட்டார், அதாவது தாக்கப்பட்டார்கள். ஃபஜர் தொழுகைக்காண்டி ஹஸரத் அலி ரலியல்லாஹு வரும்பொழுது அவங்க தலையில கொடுவாள் நஞ்சு ஊட்டப்பட்டு 40 நாட்கள் நஞ்சில் கலக்கப்பட்ட அந்த கொடுவாளை கொண்டு அவர்களுடைய முன்னற்றி தலையில் அடித்தார்கள். அது அவருடைய மூளையில் பாய்ந்தது. பிற 17 ஃபஜர்ல காலையில் வெட்டுப்பட்ட ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற 19 அன்று மௌத்தானார்கள். அப்போ இன்னைக்கு அவங்களுடைய நினைவு நாள். அதனால அவர் சம்பந்தமா சில விஷயங்களை நம்ம பேசுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 33வது வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 33வது வயசு. அந்த 33வது வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ தாலிப் அவருடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் அவருடைய குடும்பத்தினெல்லாம் சேர்ந்து தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தவாஃப் செய்யும் போது ஃபாத்திமா பின்த் அஸத், அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா, அவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க. பிரசவ வலி ஏற்பட்ட உடனே ஒதுங்கிறதுக்கு வழி இல்லை. எங்க போறது? ஒதுங்கிறதுக்கு வழி இல்லை. உடனே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாக்குள்ள அனுப்பி விட்டாங்க. காபா திறந்து, அதுக்கு அந்த காலத்துல காபா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கீழே, அதாவது தரமட்டமாவே இருக்கும், இந்த வாசல தரமட்டமா இருக்கும். இன்னைக்கு தான் உயர்த்திட்டாங்க, அந்த டோரை உயர்த்திட்டாங்க. அன்னைக்கு கீழே தரையோட தரையா இருக்கும், உள்ள போயிட்டு அப்படி வெளியே வரலாம், அந்த பக்கமா வரலாம், அப்படி இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபாத்திமா பின்த் அஸத் அவங்களுக்கு பிரசவம் ஏற்பட்டோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லா கதவை திறந்து உள்ள அனுப்பிட்டு கதவை சாத்திட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் காபத்துல்லால பிறந்தாங்க யாருங்க? ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உலகத்தில் யாரும் காபத்துல்லால பிறந்ததே கிடையாது, இனிமேல் பிறக்க போறதும் கிடையாது. காபத்துல்லால பிறந்த முதல் குழந்தை யாருன்னு சொன்னா ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். இந்த குழந்தை பிறந்த உடனே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போன உடனே காலையில பிறந்த குழந்தை கண்ணே விழிக்கல, மதியம் ஆயிடுச்சு, கண்ணு விழிக்கல. அப்ப என்ன செஞ்சிட்டாங்க, அப்துல் முத்தலிபுக்கு பிறந்தான் ஒரு பேரப்புள்ள குருட்டு குழந்தையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேள்விப்பட்டு நேர வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தினுடைய அந்த ஒளி பட்ட உடனேயே என்ன செஞ்சது, அந்த குழந்தை கண்ணு விழிச்சு பார்த்துச்சு. அப்ப முதல்ல அந்த குழந்தை பார்த்தது யாரை பார்த்தாங்க? ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தாங்க. காபத்துல்லால பிறந்த குழந்தை, காபத்துல்லால பிறந்து ரசூலுல்லாஹ் பார்த்த முதல் குழந்தை ஹஸரத் அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4 வயசு இருக்கும்போது அபூ தாலிப் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குடும்பத்தின வறுமை, அதனால 2 குழந்தைய 2 பேருக்கு தத்து கொடுத்தாங்க. முதல் குழந்தை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், இவங்களை தான் என்ன 2 சிறகுடையவர்னு சொல்லுவாங்க. 2 சிறகுடையன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அண்ணன். இவங்களை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அபூ தாலிப் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒப்படைச்சாங்க. 4 வயசு இருக்கும்போது வந்தாங்க. 4 வயசுலிருந்து ரசூலுல்லாஹ்வோட பழகிட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவு ஞானத்தை அதிகமா பெற்றவர்கள் யாருன்னு சொன்னா ஹஸரத் அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆனா மதீனத்துல் இல்மு வாலியின் பாபுகா, நான் அறிவு என்ற பட்டணத்தை சார்ந்தவன், நான் அறிவினுடைய பட்டணமாக இருக்கிறேன். வலியின் பாபுகா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதனுடைய தலைவாயிலாக இருக்கிறார்கள் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி நாயகம் அவங்களுடைய அறிவை பற்றி நிறைய பேசுவாங்க. எந்த அளவுக்கு அறிவு ஞானம் படைத்தவர் சொன்னா, ஒரு சின்ன வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு 3 பேர் பயணம் போனாங்க. 3 பேர் பயணம் போகும்போது ஒருத்தர்கிட்ட 5 ரொட்டி இருந்துச்சு, இன்னொருத்தர்கிட்ட 3 ரொட்டி இருந்துச்சு, இன்னொருத்தர்கிட்ட ரொட்டி இல்லை. இப்ப 3 பேரும் பசி ஏற்படுது, 3 பேர் சாப்பிடுறாங்க. இப்ப மொத்தம் இருக்கு 8 ரொட்டி. ஒருத்தர்கிட்ட 5 ரொட்டி, இன்னொருத்தர்கிட்ட 3 ரொட்டி, இன்னொருத்தர்கிட்ட ரொட்டி இல்லை. அப்ப அந்த ரொட்டி இல்லாத மனிதருக்கும் சேர்த்து இந்த 8 ரொட்டியை பங்கிட்டு என்ன செய்யறாங்க, 3 பேர் சாப்பிடுறாங்க.
3 பேர் சாப்பிட்ட உடனே இருக்க ரொட்டி 8 ரொட்டி ஆச்சா? 8 ரொட்டி தானே இருந்துச்சு. அதனால ரொட்டி இல்லாத மனிதர் என்ன செஞ்சாருன்னா 8 திர்ஹத்தை 5 ரொட்டிக்காரர்கிட்ட கொடுத்து போயிட்டாரு, நீங்க 2 பேரும் வச்சுக்கிடுங்கன்ட்டு. இந்த 5 ரொட்டிக்காரர் என்ன செஞ்சாருன்னா, நம்ம 5 ரொட்டி போட்டோம், அதனால 5 திர்ஹம் நமக்கு. 3 ரொட்டி போட்டார்ல, அவருக்கு 3 திர்ஹம் சொல்லி 3 திர்ஹத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. நியாயமான கணக்கு தானே. 5 ரொட்டி வச்சனால 5 திர்ஹம், 3 ரொட்டி கொடுத்தனால 3 திர்ஹம் சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா அதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது. அவர் கொடுத்துட்டு போகும்போது என்ன சொன்னாரு, இங்க 2 பேரும் வச்சுக்கணும்னு சொன்னாரு. அதை சரிசமா பிரிங்க, 4 திர்ஹம் உனக்கு 4 திர்ஹம் எனக்கு, அப்படி பிரிங்க. இல்லப்பா 5 ரொட்டி நான் போட்டேன்ல, அதனால 5 திர்ஹம் எனக்கு, நீ 3 ரொட்டி தானே போட்ட, உனக்கு 3 திர்ஹம் அப்படின்னாரு. ஆஹா, அதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது. நியாயமா பிரிக்கணும். நம்ம நேர யார்கிட்ட போவோம்? அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட போவோம், ஹலீஃபாட்ட போவோம். அவங்ககிட்ட போனோம்னா அவங்க கரெக்டா நியாயமா பிரிச்சிருவாங்க அப்படின்னாங்க. அப்ப ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட இந்த செய்தி போச்சு. இந்த மாதிரி 3 ரொட்டி வழக்கு தொடுக்கிறாரு. 8 ரொட்டி அந்த 8 திர்ஹம் கொடுத்தாங்க, 5 திர்ஹத்தை அவர் வச்சுக்கிட்டாரு, 3 திர்ஹத்தை எனக்கு தந்துட்டாரு. நியாயமான முறையில் எனக்கு நீங்க செய்யுங்க, எனக்கு பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அப்ப ஹஜரத் அலி ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, எந்த ஒரு யோசனையும் இல்லாம சொன்ன வார்த்தை, 3 திர்ஹம் தாராரு தெரியுமா, அதை வாங்கிட்டு போயிட்டே இரு. 3 திர்ஹம் தாராரு தெரியுங்களா, அதை வாங்கிட்டு போயிட்டே இரு. நியாயமா பிரிக்கணும்னா அது வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னாங்க. இல்ல நீங்க நியாயமா பெறீங்க, இல்லன்னா அங்க ஏன் உங்கள்கிட்ட வந்திருக்க போறோம், நாங்க உங்களுக்கு எனக்கு 10 சொல்லி தானே உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நீங்க என்ன செய்ய 3 திர்ஹத்தை வாங்கிட்டு போங்க, 5 திர்ஹம் அவர்கிட்ட இருக்கட்டும் சொல்றீங்க, நியாயமா பிரிங்க அப்படின்னாங்க. உடனே ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர் அந்த இடத்துல சொன்னார்கள், நியாயமா பிரிக்க வேண்டும் சொன்னா உனக்கு 1 திர்ஹம் அவருக்கு 7 திர்ஹம் அப்படின்னாங்க. உனக்கு 1 திர்ஹம் தான் தரணும், அவருக்கு 7 திர்ஹம் தரணும் அப்படின்னாங்க. என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு, என்ன இப்படி பேசிட்டீங்க, முதல்ல 1 திர்ஹத்தை வாங்க அப்படின்னாங்க. 1 திர்ஹத்தை கொடுத்தாங்க, அவங்க வாங்கிட்டாங்க. மீதி 7 திர்ஹத்தை 5 ரொட்டி கரெக்டா கொடுத்துட்டாரு. சரி, எப்படி நியாயமா இருக்க முடியும், அவர் கேள்வி கேட்கிறாரு. எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? 3 பேர் சாப்பிட்டோம். எத்தனை ரொட்டி? 8 ரொட்டி. அவர் எத்தனை ரொட்டி கொடுத்தாரு? 5 ரொட்டி கொடுத்தாரு. நீ எத்தனை கொடுத்த? 3 ரொட்டி கொடுத்த. இப்ப 8 ரொட்டியை 3 பேர் பங்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அப்ப 3 24 மாறுது. 8 துண்டை வச்சா 3 24. 3 24ங்கும் போது 5 ரொட்டிய நீங்க பங்கிட்ட எத்தனை வருது? 5 15 வருது. அவர் 8 ரொட்டி சாப்பிட்டுட்டு 7 ரொட்டி துண்டை என்ன செஞ்சிருக்கிறாரு? 8 ரொட்டி துண்டை சாப்பிட்டுட்டு 7 துண்டை அது சதக்கா செஞ்சிருக்கிறாரு. நீ எத்தனை ரொட்டி கொடுத்த? 3 ரொட்டி. 3 ரொட்டியை எத்தனை 3 பங்கா போடு, 9. நீ 8 சாப்பிட்டு இருக்க, 1 நீ கொடுத்திருக்க. 8 நீ சாப்பிட்டு இருக்க, 1 நீ தர்மம் செஞ்சிருக்க. எனவே 1 தர்மம் செஞ்சனால உனக்கு 1 திர்ஹம், 7 அவர் தர்மம் செஞ்சனால அவருக்கு 7 திர்ஹம், போயிட்டே அடினாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவாற்றல், ஹஜ்ரத் அலி நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அறிவாளர். அவர்கள் பலவிதமான சிக்கலான பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலியுன் பாபுஹா, அறிவு ஞானத்தினுடைய தலைவாயிலாக இருக்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 உபதேசம் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு 5 உபதேசம், நமக்குள்ள ஒரு பாடம். இதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதனிலிருந்து கடைபிடிப்போம். என்ன சொன்னா தெரியுமா? டெய்லி ஒரு குர்ஆன் ஓதாம, முழு குர்ஆன் ஓதாம தூங்காதப்பா அப்படின்னாங்க. டெய்லி ஒரு குர்ஆன் ஓதாம தூங்காத. சரி, சிரமப்பட்டாலும் ஓதிடலாம். அடுத்து சொன்னாங்க, டெய்லி 4000 திர்ஹம் சதக்கா செய்யாம தூங்கிறாத. அவங்க சம்பாத்தியம் என்ன சம்பாத்தியம்? ஒரு நாளைக்கு 1 திர்ஹங்கிற பெரும்பாடு. யாருங்க? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்க ஒரு நாளைக்கு 1 திர்ஹம் சம்பாதிக்க பெரும்பாடு. அவங்கள போய் 4000 திர்ஹம் தர்மம் செய்ய சொல்றாங்க. டெய்லி 4000 திர்ஹம் நீ தர்மம் செய்யப்பா அப்படின்னாங்களாம். சரி அப்படின்னாங்களாம். 3வது செய்யறாங்க, டெய்லி நீ காபாவை தவாஃப் செஞ்சுட்டு தூங்க அப்படின்னாங்க. தவாஃப் செய்யாம தூங்காத, டெய்லி காபாவை தவாஃப் செய்யாம தூங்காத. என்ன யா ரசூலல்லாஹ், நான் இருக்க மதீனால டெய்லி காபத்துல்லா போக முடியுமா? 2 வாரம் பயணமாகணும். எங்க போனோம்? காபத்துல்லா போற அந்த 2 வாரம் பயணமாகணும். நீங்க டெய்லி காபத்துல்லா தவாஃப் செஞ்சுட்டு தூங்குன்னு சொல்றீங்களா? சரி, 4வது, சொர்க்கத்துல உனக்கு ஒரு இடத்தை நீ உறுதிப்படுத்திக்க. சொர்க்கத்துல உனக்கு ஒரு இடத்தை நீ உறுதிப்படுத்திக்க அப்படின்னாங்களாம். இது எப்படி சாத்தியமாகும்? சரி, 5வது சொன்னாங்க, உன்னுடைய எதிரியை கொலை செய்யாம தூங்காத. உன்னுடைய எதிரியை கொலை செய்யாம தூங்காத அப்படின்னாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லாம் சொன்ன பிறகு, யார சொல்ல இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? எனக்கு குர்ஆன் ஓத சொல்ற, ஒரு நாளைக்கு எப்படியாவது சிரமப்பட்டாலும் ஓதிட்டு போயிடலாம், அப்படித்தானே? ஒரு நாளைக்கு 2 ஜூஸ் ஓதுறது பெரும்பாடா இருக்குது. ஒரு குர்ஆன் ஓத சொல்ல, சரிங்க யார சொல்ல எப்படியா சிரமப்பட்ட ஓதிடுறேன்.
4000 திர்ஹம் சம்பாத்தி தர்க்கம் செய்ய சொல்றீங்க, டெய்லி காபத்துல்லா தவாபு செய்ய சொல்றீங்க, சொர்க்கத்தில் உன்னுடைய இடத்தை பாதுகாக்கணும். அதெல்லாம் இங்க யாரு, அது மறைவான விஷயம் இல்ல யார சொல்ல அப்படின்னு சொன்னா சல்லாசன் சொன்னாங்க. டெய்லி ஒரு குர்ஆன் ஓதாம தூங்கான்னு சொன்னா குல்ஹுல்லா சூரா 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை. குல்ஹுல்லா சூராவை 3 தடவை ஓதுனா ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை. இரண்டாவது சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா 4 முறை ஓதினால், சூரத்துல் ஃபாத்திஹாவை 4 முறை ஓதினால் 4000 திர்ஹம் சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கின்றார்கள். கலிமா 4வது கலிமாவை 10 தடவை ஓதினா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற 4வது கலிமாவை 10 தடவை ஓதினா காபத்துல்லா தவாஃப் செய்த நன்மை கிடைக்கும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற அந்த கலிமாவை நீ 10 தடவை ஓதினால் உனக்கு சொர்க்கத்தில் உனக்கு ஒரு இடம் என்ன செய்து உறுதியாகிவிட்டது, உனக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடம் பாதுகாக்கப்பட்டது. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ தூபி இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ தூபி இலைஹி என்று ஓதிட்டு தூங்கினால் உன்னுடைய எதிரியாகிய ஷைத்தான் அவனை நீ விழுத்து விட்டாய் என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த 5 உபதேசத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அவர் கடைபிடித்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் அலி நாயிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசியில் அவர்களை செய்தார்கள், இந்த உம்மத்தினுடைய தலைமையாக இருந்தார்கள், அமீருல் முஃமினீன் கலீஃபாவாக இருந்தார்கள். அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு தலைமை இடத்தை மாற்றி அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பிறை 17 ஹிஜ்ரி 40 பிறை 17 நஞ்சு ஊட்டப்பட்ட அந்த கொடுவாளை கொண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் ஹஜ்ரத் அலி நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்தான். அவர்களை கொலை செய்த பிற 17 வெட்டுப்பட்ட ஹஜ்ரத் அலி நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறை 19 அன்று அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். ஹஜ்ரத் அலி நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்வார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு உம்மத்திலே ரொம்ப மோசமானவன் எனக்கு முந்தியில, மற்ற நபிமாவுடைய வாழ்க்கையில மிக மிக மோசமானவன் யார் என்று சொன்னால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய ஒட்டகத்தை வெட்டியவர்கள். என்னுடைய உம்மத்தில் கேடு கெட்டவன் யார் என்று சொன்னால் அலி நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வன் தான் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பேற்பட்ட புனிதராகிய ஹஜ்ரத் அலி நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு தங்களுடைய 63வது வயசிலே இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 63 வயசு, ஹஜ்ரத் அபூபக்கர் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் 63 வயசு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது 63 வயசு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவர்கள் கொலை செய்யப்படுகிற நேரத்தில் 63 என்றும் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் அலி நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுதும் அவர்களுக்கு வயசு 63 என்று. ஆக அந்த சிறந்தவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகாம் மஹமூதா என்ற ஒரு மேலான ஒரு இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. அவர்களுடைய தோழர்களாகிய அனைத்து தோழர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.